ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். அவர் பெயர் சித்தலிங்கப்பா. அவருக்கு திருமணமாகிவிட்டது. அவர் மனைவி பெயர் ஷாலினி. வயது 33. ஷாலினிக்கும் கணவன் வேலை விஷயமாக வெளியில் சென்று விடுவார். வீட்டில் ரொம்ப நேரம் இருக்க மாட்டார். அதனால் வீட்டில் ஷாலினி அதிக நேரம் தனியாக இருப்பார். அப்பப்போதுதான் அண்டை வீட்டில் இருக்கும் ஹரிஷ் என்பவர் பேச ஆரம்பித்திருக்கிறார். ஹரிஷ் ஒரு லாரி ஓட்டுநர் என்பதால் அடிக்கடி சென்று விடுவார். ஷாலினி தனியாக இருக்கும்போது போனில் ஹரிஷ் அடிக்கடி பேச ஆரம்பிக்கவே இருவரின் நட்பும் நெருக்கமானது. ஒரு கட்டத்தில் ஹரிஷ்க்கு ஷாலினி மீது ஆசை வரவே ஷாலினியை ஒரு முறையாவது அனுபவிக்க வேண்டும் என்று முடிவு செய்தார். அதனை ஷாலினியிடம் சொல்ல ஷாலினியோ முடியாது என மறுத்திருக்கிறார். ஆனாலும் ஒரு கட்டத்தில் ஒரே ஒரு நாள் மட்டும்தான், அதற்கு பின் மறுபடியும் ஏதும் கேட்கக்கூடாது என்று ஷாலினி சொல்லவே கணவன் வீட்டில் இல்லாத போது ஹரிஷை வரவைத்து தன் கணவனோடு எந்த பெட்டில் உறவு கொள்கிறாளோ அதே பெட்டில் ஹரிஷோடு சுகம் கண்டிருக்கிறாள். ஆனால் தன் கணவனை விட பல மடங்கு சுகம் கொடுத்திருக்கிறான் ஹரிஷ். அது ஷாலினிக்கு ரொம்பவே திருப்தியும் சுகத்தையும் தந்தது. அதனை அவள் முழுமையாக காட்டிக்கொள்ளவில்லை. ஹரிஷ் எப்படி இருந்தது என் பெர்ஃபார்மன்ஸ் என்று கேட்டிருக்கிறான். அதற்கு ஷாலினி என் கணவனை விட பெஸ்ட் என்று மட்டும் சொல்லியிருக்கிறாள். ஆனால் மறுபடியும் எப்போ என்ற ஆசை மனதில் இருந்திருக்கிறது. அதன் பின் கொஞ்ச நாள் கழித்து மீண்டும் ஒருமுறை செய்யலாம என்று ஹரிஷ் கேட்க அதற்காகவே தவம் இருந்தவள் போல நான் ரெடி என்று சொல்லியிருக்கிறாள். அதன் பின் அடிக்கடி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சுகம் கண்டிருக்கிறார்கள். கடந்த பல ஆண்டுகளாக கள்ளத் தொடர்பு இருந்து வந்துள்ளது. ஓராண்டுக்கு முன்பு இந்த விஷயம் சித்தலிங்கப்பாவிற்கு தெரிய வரவே தம்பதியிடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டுள்ளது. கணவன் எவ்வளவோ சொல்லியும் ஷாலினி அடங்கவில்லை. உன்னிடம் கிடைக்காத சுகம் அவனிடம் எனக்கு கிடைக்கிறது, நீ எதையும் கண்டுக்காதப்புறம் நீதான் அசிங்கப்படுவ என்று ஷாலினி கணவனையே அசிங்கப்படுத்தினாள். இதனால் நெருங்கிய உறவுகளிடம் சொல்லியும் ஷாலினியை திருத்த பார்த்திருக்கிறான் கணவன். இதனால் ஆத்திரமடைந்த ஷாலினி தனது கள்ளக் காதலனுடன் சேர்ந்து கணவனை தீர்த்து கட்ட திட்டமிட்டார். அதன்படி கடந்த மார்ச் 6ஆம் தேதி சித்தலிங்கப்பா கோவிலுக்கு சென்றபோது அவர் அன்று உபவாசம் இருந்ததால் உடல் வலிமை குன்றி இருப்பார் என்பதை ஷாலினி தனது காதலனுக்கு தெரிவித்துள்ளார். இதை பயன்படுத்திக் கொண்ட ஹரீஷ் மற்றும் அவரது நண்பர்கள் சந்தோஷ்குமார், கணேஷ் ஆகியோர் சித்தலிங்கப்பாவை வழிமறித்து தலையில் பலமாக தாக்கி கொலை செய்தனர். பின்னர் கொலையை விபத்து போல சித்தரிக்க அவரது உடல் மற்றும் இருசக்கர வாகனத்தை கால்வாயில் வீசிச் சென்றனர். போலீசாரின் சந்தேகத்தை திசை திருப்ப கணவனின் இறுதிச் சடங்கில் ஷாலினி மற்றும் கொலையாளிகள் அனைவரும் கலந்து கொண்டு அழுது நாடகமாடியுள்ளனர். ஆனால் சம்பவ இடத்தில் கிடைத்த இரத்தக்கரை மற்றும் செல்போன் அழைப்புகளை கொண்டு போலீசார் நடத்திய விசாரணையில் உண்மை வெளிவந்தது. மேலும் இதையடுத்து ஷாலினி, ஹரீஷ் மற்றும் கொலையில் உதவிய இருவர் என மொத்தம் 4 பேரையும் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கள்ளக்காதலுக்காக கணவனையே கொன்ற மனைவியின் செயல் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் பற்றி விவாதிக்கலாம். கமெண்ட்ல உங்க கருத்துக்களை பகிருங்கள்.